அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து சிகப்பு கூம்பு கொய்யாங்க. போனது வந்து பச்சை சீனி கொய்யா பார்த்தா, இது சிகப்பு கூம்பு கொய்யா. இதுவும் வந்து நம்ம சங்கரண்ண வீட்டில் கொண்டு போய் நட்டுவிட்ட மரமுங்க. சங்கரண்ணனுடைய பையன் மதனுக்கு வந்து பிறந்த நாள் அன்னைக்கு இவங்கெல்லாம் அந்த கிஃப்ட் கொடுக்கல, இந்த கிஃப்ட் கொடுக்கலான்னாங்க வீட்டில். அதெல்லாம் ஒரு கிஃப்ட்டும் வேண்டாவா, நான் எடுத்துகிட்டு வர்றேன் அப்படின்னு இந்த கூம்பு கொய்யா செடியை எடுத்து கொண்டு போய் ஒரு செடியை நட்டுவிட்டா, அது இன்னைக்கு கொத்து கொத்தா காய்க்குதுங்க. அவர் கொண்டு வந்து கொடுத்துட்டு போன பழம் தான் இந்த பழம். இப்போ பக்கத்தில் பச்சை சீனி கொய்யா இருக்குது. இது எப்படி இருக்கும்னு பாருங்க. இது அதை விட வந்து கலர் வந்து சும்மா பிரித்து எடுக்குங்க. இப்படி எடுத்தாத்த மலக்கு நிற்கு. இது செமையா இருக்குங்க. இதையும் உங்களுக்கு அறுத்து காமிக்கிறேன். இதுவும் இந்த வருஷம் நாற்று இப்போ ரெடியாகவே இருக்குது. அன்னைக்கே போட்டு இந்த விதை போட்டு 3 மாதம் ஆகுது. எல்லாமே நடவுக்கு தயாராகிட்டு இருக்குதுன்னு வைங்களேன். இது வந்து இந்த கூம்பு மாதிரி இருக்கிறத அறுத்து வச்சா நிற்காதுங்க. அதனால அந்த கூம்பை அறுத்து விட்ருவோம். அப்போ தான் வந்து இந்த ரவுண்டாக அறுத்தா தான் கொய்யா பழமே பார்க்குறதுக்கு அட்ராக்ஷனாக இருக்குது. இதுவுமே சரியான வெரைட்டிங்க. இந்த வருஷம் ஒரு 10 வெரைட்டிக்கு மேலே கொய்யாப்பழமே போடலான்ட்டு இருக்கிறேன். ஏன்னா நம்ம போட்டு கொடுத்ததே நல்ல ரிசல்ட் வந்திருக்குது. ரிசல்ட்டுன்னு எப்படின்னா, இந்த ஹைப்ரிட் காயிலையெல்லாம் புழு ஏறிக்குது இல்லைங்க, அந்த மாதிரி இதில் புழுவே ஏறாது. புழுவே எப்பவும் ஏறாதுங்க. இந்த கொய்யா மரத்தை நானும் 7-8 வருஷமாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இந்த வெரைட்டியெல்லாம் வந்து புழு ஏறுறது இல்லை. இல்லைன்னா அது புழு வேறுனா அப்புறம் நம்ம மருந்தடிக்கணும், ஆர்கானிக்கில் கொண்டு வர முடியாது இல்லைங்க. இது வந்து டார்க் சிகப்பு. கிட்ட வந்து காமிங்க பால். அதுக்கு இதுக்கு வித்தியாசத்து கிட்ட வந்து காமிங்க. இந்த ரெண்டையும் வித்தியாசம் கிட்ட வந்து காட்டுங்க பால். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு. அது வந்து லைட் கலராக இருக்கு. இது நல்லா டார்க் கலராக இருக்குங்க. இது பழுத்தாலே மஞ்சள் ஆயிரு. லேசாக பழுக்கு தொடங்கும் போதே மஞ்சள் வந்துருங்க. அதையும் காட்டினீங்களா? அப்படியே ரெண்டுக்கு வித்தியாசத்து காமிங்க. அப்படியே அந்த பக்கம் கொண்டு வாங்க. இது காய் வந்து ஒரு 100 கிராம் 150 கிராம் சைஸ் வருமுங்க இந்த கூம்பு கொய்யா. அந்த பச்சை சீனி கொய்யா வந்து 100 கிராம் தான் வரும். 100 கிராமுக்குள்ளே தான் வருங்க. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் எத்தனை டன் இருந்தாலும் அதை வித்துடலாம். அந்த காயினுடைய அட்ராக்ஷன் அப்படி. ஒரு பழத்தை அறுத்து சாப்பிட்றதுக்கு கொடுத்தீங்கனாலே வாங்கிக்குவாங்க. இது வந்து இப்போ நாற்று ரெடியாக இருக்குது. இதில் ஒரு 500 நாற்று போட்டு வச்சுருக்கிறோமுங்க இந்த கூம்பு கொய்யாவில். இந்த நாற்றும் வந்தால் எடுத்துக்கலாம். இப்போ இருந்தே வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஆடி மாதம் தான் கிடைக்கும். அடுத்தது வந்து கூம்பு எலுமிச்சை நண்பர் அனுப்பியிருக்கிறாரு. அதை போய் பார்க்கலாம். இதையும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோ பார்க்குறவங்க எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இல்லைன்னா வீடியோ நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, வீடியோவை பார்த்து இந்த செடி வந்து அந்த வீடியோவை காமிச்சிங்கன்னா, இந்த செடி என்னென்னா ஆடி மாதம் எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துருவா. அடுத்தது கூம்பு எலுமிச்சை பார்க்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம்.